ஹalleluya. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பரம தகப்பனே, கிருபையான இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள், இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் எங்களை நடத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து மகிழ்ந்து களி கூற செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ கிருபை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது வெளிப்படட்டும். அந்த வார்த்தைகள் வெறுமையாய் அல்ல ஆண்டு, அதை கை கொள்ள வேண்டிய கிருபைகளை, பலனை, சத்துவத்தை கொடுத்து கர்த்தர் நடத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை எங்களை பிழைப்பூட்டுகிற வண்ணமாய் காணப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. இந்த மாதம் தொடங்கி நாம் ஒரு காரியத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தோடு அதை நிறைவு செய்து அடுத்த கட்ட சிறப்பு செய்தியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். 1ஆம் தேதி கர்த்தர் பேசினார். அவளை அழைத்து அவள் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி முதல் தேதியிலிருந்து ஸ்தோத்திரம் 23 தேதி, இன்னைக்கு 24வது தேதி, தொடர்ந்து அந்த வசனத்தை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு 4 கண்டிஷனை வச்சார் அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்வதற்காக. அந்த 4 கண்டிஷனை நாம் சரியானபடி ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்குமானால் சபையில சாட்சி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவதற்கு அது வசதியா இருந்திருக்கும். நீங்க அதை கை கொள்ளவில்லை என்பதனால உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து நீங்கள் ஆலயத்துக்கு வருவது எதற்காக? எதுக்காக ஆலயத்துக்கு வரீங்க? சண்டை போடுறதுக்கா? ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியங்களை பார்க்கறதுக்கா? தேவையில்லாத காரியங்களை பேசுறதுக்கா? ஸ்தோத்திரம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுங்க, பைபிள். எதுக்கு சர்ச்சைக்கு வரேன்னு பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 1077வது பக்கம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சீயோன் மகாராஜாவின் நகரம், எருசலேம் மகாராஜாவின் நகரம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் சீயோன், எருசலேம். தேவாலயம் தான் அது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலிருந்து வேதமும், தேவனுடைய ஆலயத்திலிருந்து
அவருடைய வசனமும் புறப்படும், வெளிப்படும். நம்முடைய ஆலயத்துல வெளிப்படுது. நான் நல்லா ஃபீல் பண்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வசனம் தான் வெளிப்படுது. இந்த வசனங்களை நான் நோட்ஸ் எடுத்து கொண்டு வந்து, நல்லா நீங்க புரிஞ்சுங்க, பிரசங்கம் பண்ற ஆள் இல்லை நான். இங்க வந்து நிற்கும் போது என்ன சொல்றாரோ அதை பேசுறது. ஆமென். டாபிக் மாத்திரம் மைண்ட்ல போட்டு டிவோஷன் பண்ணுவேன். ஆனா இங்க வந்த பிற்பாடு சொல்ற வசனத்தை தான் நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனம் உண்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து, சீயோனிலிருந்து, எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம், வேதம் வெளிப்படுகிறது. நம்முடைய சபையில வெளிப்படுது. எதுக்காக வெளிப்படுது? மேல் பகுதி, அவர் நமக்கு வழிகளை போதிப்பார். எதுக்காக போதிக்கிறார்? நாம் அந்த வழிகளில் நடக்கும்படியாக. அப்ப கடந்த ஸ்தோத்திர நாட்களில நாம் கேட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாததற்கு, அற்புதங்களை செய்யாததற்கு, நம்முடைய குண நிமித்தாததுக்கு காரணம் என்ன? நீங்க வசனத்தை கேட்டீங்க, ஸ்தோத்திரம், அதன்படி செய்யல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நடந்திருந்தா உடனே அற்புதம் நடந்திருக்கும். அப்பனா நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்தவர்களாக இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிறோம். பாவம்னா என்னதுங்க? ஆண்டுடைய வார்த்தையை மீறுவதே பாவம். ஆமென். அப்ப பாவம் செய்தவர்களாய் வந்து அமர்ந்திருக்கும் போது எப்படி வசனம் கிரியை செய்யும்? சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தொடர்ந்து வசனம் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நாம் தான் தடையா இருக்கிறோம். வசனத்தை கேட்டுட்டோம், எப்படியோ தெரிஞ்ச தெரியாம அதை கை கொள்ள முடியாதபடி இருக்கிறபடினாலே வசனம் கிரியை செய்யல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இல்லைங்க, நான் அந்த 4 பாயிண்டையும் கரெக்டா கடைபிடிச்சேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கவில்லை என்றால் இன்னைக்கு சொல்ல போற செய்தி உங்களுக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4 பாயிண்ட் நம்முடைய கூண் நிமித்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடத்துவதற்கு 4 காரியத்தை சொன்னோம். அந்த 4 காரியத்தை நான் கை கொண்டேன், ஆனாலும் எனக்கு அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா உங்களுக்கான செய்தி தான் இது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான செய்தி, எல்லாருக்கும் தேவையான செய்தி. அற்புதங்கள் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று எதிர்பார்க்கிற அத்தனை பேருக்கும் தேவையான செய்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நான் கடைபிடித்து அதன்படி நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற, அங்கலாய்க்கிற, ஸ்தோத்திரம், மக்களுக்கான செய்தி. கொஞ்சம் தயவு செய்து கவனமாக கேட்கணும். முக்கியமான செய்தி. ஆண்டவர் இதை பேசும்படி எனக்கு ஏவினபடினால உங்களோட பேச விரும்புறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 21வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டுல 23வது பக்கம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் வசனங்கள் 21 பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணியை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். அவள் தொட்ட உடனே சுகமானாள். இவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே இவருடைய மகள் சுகமாகிறாள். ஸ்தோத்திரம். 28வது வசனத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த 4 பாயிண்டோட சேர்த்து தான் இது. அந்த 4 பாயிண்டை நான் கை கொண்டேன், எனக்கு அற்புதம் நடக்கலன்னு சொன்னா இந்த வார்த்தை மூலமா உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அந்த 4 பாயிண்டின் மூலமா எனக்கு அற்புதம் நடக்கல அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த வேத பகுதி தான் எனக்கு அதுக்கு பதிலா இருந்துச்சு. அதுதான் உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தீரு சீதோன் திசைகளுக்கு இயேசு போகிறார். அவர் அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா இந்த சகோதரி சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே போறாரு. உங்க பைபிள்ல பின்னாடி மேப் இருக்கு, எடுங்களேன். பின்னாடி மேப் இருக்கும், இயேசு ஊழியம் செய்த பகுதி. ஸ்தோத்திரம்.
அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும், கலிலேயா எங்க இருக்குது பாருங்க, தீரு சீதோன் பட்டணம் எங்க இருக்குது பாருங்க, எங்கேயோ இருக்கும் அது. கலிலேயாவில தான் இயேசு ஊழியத்தை செய்ய தொடங்கினார். ஆனால் இந்த ஒரு ஸ்பெஷல் சகோதரியை சந்திக்கும்படியாக தீரு சீதோன் பட்டணத்துக்கு போறார். மேல இருக்கும், ஸ்தோத்திரம். அப்புறமா வீட்டுல போய் பொறுமையா பாருங்க, ஸ்தோத்திரம். அவர் அங்க போவதற்கான சாத்தியமே இல்லை. அவர் ஆனால் இந்த சகோதரி சந்திக்கும்படி கடந்து போனார். இந்த சகோதரி யாருன்னா கானானிய ஸ்திரீ. கவனிங்க, இந்த சகோதரி யாரு? கானானிய ஸ்திரீ. இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்துல வருகிறாள். இயேசு அவளுக்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. கத்தினே ஓடியரா, இயேசுவே எனக்கு இறங்குங்க அப்பா, என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவள் இயேசு பின்னாடியே வரா. ஆனா இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. சீஷர்கள் இப்ப ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, ஆண்டவரே அவள் சும்மா நம்மள தொந்தரவு பண்றா, அவள் அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொன்ன வார்த்தை, ஸ்தோத்திரம் 24, அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். நான் இவங்களுக்கு வரல, இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் வந்தேன். இவ புறஜாதி கானானியர். இன்னும் ஒரு காரியம் என்ன, இவ புறஜாதி மாத்திரம் கிடையாது, ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியை சார்ந்தவள். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, போன வாரம் கூட நான் செய்தியில சொல்லும் போது சொன்னேன், நம்ம ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது புறஜாதிகளை தேவன் எப்படி பார்க்கிறாரு, எப்படின்னு பார்க்கிறாரு? ஸ்தோத்திரம். அதிலே சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சகோதரி கர்த்தர் அப்படிதான் பார்த்தார் அப்படின்னு இந்த வசனத்தை உங்களுக்கு கோட் பண்ணேன் அப்ப பிரசங்கம் பண்ணும்போது. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எத்தனை பேர் நோட் பண்றீங்கன்னு தெரியல. நோட் பண்ணலன்னா பரவாயில்ல, மறுபடியும் இந்த மெசேஜ் உங்களுக்கு குரூப்ல வருது, திரும்ப திரும்ப கேளுங்க. அப்பதான் அந்த வசனத்துல கிரியை நடப்பிக்கும், உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, உற்சாகமா இருக்கணும் ஆண்டுடைய சமூகத்துல. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இவளை ஆண்டவர் நாய் என்று ஒருத்து வெறுத்து விட காரணம் என்ன? எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதுதான் மத்தேயு 11:28 ஆண்டவருடைய அழைப்பு. அப்படித்தானே? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் அழைக்கிறார். ஆனால் இந்த சகோதரி அந்த வார்த்தையை நம்பி வந்த போது அவளை நாயே பேயன்னு திட்டுறாரு. இதை நான் செஞ்ச என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லாரும் சர்ச்சுக்கு வாங்கன்றேன், வந்துடுறீங்க, உங்களை பார்த்து நாயே பேயன்னு என்ன நடக்கும்? ஆமே ஸ்தோத்திரம். இம்மீடியட்டா என்ன பண்ணுவீங்க? மகாசபை லெட்டர் எழுதி இருந்தாலும் அடுத்த வாரம் வரவே கூடாது. ஸ்தோத்திரம். ஆமே உடனே வர மாத்துங்க. ஸ்தோத்திரம். அப்படி நிறைய சபைகள் நடக்குது. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னு சொல்றாங்க, சொல்லிடு செஞ்சிருவீங்க. ஆனா இங்க இயேசு பாருங்க, தன்னிடத்துல அற்புதத்தை தேடி ஆசீர்வாதத்தை தேடி நன்மையை தேடி வந்த அந்த சகோதரியை அப்படி சொல்ல காரணம் என்ன? ஒன்னு, அவள் புறஜாதியார், இரண்டாவது அவள் சபிக்கப்பட்ட சந்ததி. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த கானானியர் யாரு? இவங்க எப்படி சபிக்கப்பட்டார்கள்? இயேசு வர வரைக்கும் அந்த சாபம் எப்படி இவர்களை தொடர்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முதலாவது நம்முடைய சந்ததிக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம், ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் போது, ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் போது, ஸ்தோத்திரம், அந்த வேலைக்காரனை அழைத்து அவன் சொன்ன வசனத்தை 24வது அதிகாரத்துல நாம் வாசிக்க போகிறோம். பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பொண்ணை எங்க கட்டாத? கானானியர் இடத்துல பொண்ணை கட்டாத. ஏன்? அவங்க சபிக்கப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமே சொல்றாரு, என்னுடைய குமாரனாகி ஈசாக்குக்கு கானானியரிடத்தில் பெண் கொல்ல கூடாது என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேர் பிறந்தாங்க. ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு கானானியருக்கு பெண் கொல்லல, ரெபேக்கால பெண் கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பிள்ளை பிறக்குது இல்லையா? ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோபு. ஸ்தோத்திரம். யாக்கோபு ஸ்தோத்திரம் அவங்க அனுப்பும் போது மாமா வீட்டுக்கு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது ஸ்தோத்திரம் 1வது வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல், என்ன தாத்தா சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாரு.
அவருடைய தாத்தா யாரு? ஆபிரகாம் என்ன சொன்னாரு? கானானுடைய குமாரத்தில பெண்ணு கொல்லாதன்னு சொன்னார் இல்லையா ஈசாக்குக்கு? அதே காரியத்தை யாருக்கு சொல்லி தராருப்பா? தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி தராரு. நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொல்லாமல் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆபிரகாமிலிருந்து அதுக்கு முன்னாடி இருந்து இந்த கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். யாரும் பெண் கொடுப்பதில்லை, பெண் கொல்லுவது இல்லை. சபிக்கப்பட்ட சந்ததியாக இந்த கானானிய சந்ததி இருந்தது. இதை அறிந்து கொண்ட ஏசா வேணென்ட்டு போய் கானானிய ஸ்திரியை திருமணம் செய்கிறான். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. 6வது வசனம், அதுல 28ல 8வது வசனம். 8 கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தன் முன்னிருந்த மனைவியிலுமன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தி ஆகிய நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தியம் விவாகம் பண்ணினான். ஆமென். யார் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலையோ அதையே போய் அவன் கல்யாணம் பண்றான். ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போவதற்கு இது ஒரு காரணம். கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த யாக்கோபு சொன்னதை கேட்ட ஏசா வேறன்ட்டே போய் என்ன பண்றான்? அத ஸ்தோத்திரம். இதனால நஷ்டம் யாக்கோபுக்கு இல்ல, சேஷ்ட புத்திர பாகம் முதல் பிறந்த குழந்தைக்கு வர வேண்டிய டபுள் பிளெஸிங் ஏசாவுக்கு கிடைக்காம போயிடுச்சு, யாக்கோபுக்கு தான் கிடைச்சது. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இந்த கானானியர் அருவருக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆபிரகாம் அறிவித்தார். அதை தொடர்ந்து வந்த சந்ததி எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. இந்த கானானியர் சபிக்கப்பட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் இயேசு வர வரைக்கும். இந்த இயேசு யாரு? ஆபிரகாமின் குமாரன். மத்தேயு 1:1 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆமென். ஆபிரகாமின் குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு என்ன ஃபாலோ பண்ணாரோ, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு என்ன ஃபாலோ பண்ணாரோ, அதையே தான் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா? சபிக்கப்பட்டவர்களா இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்துவால நன்மை செய்ய அவர்களுக்கு முடியல. ஏன்னா ஆபிரகாமில இருந்தே நம்ம பார்த்தோம், அந்த சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி. யாரும் பெண் கொடுக்க கூடாது, பெண் எடுக்க கூடாது என்று தெளிவாய் வேதத்துல நம்முடைய முன்னோர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருந்தபடினாலே ஆபிரகாமின் வழியில் வந்த ஆபிரகாமின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்றாரு? இந்த கானானியருக்கு நன்மை, கானானிய ஸ்திரீக்கு நன்மை செய்யவில்லை. ஏன் இந்த கானானியர்கள், கானானிய சந்ததியர் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள் என்பது நமக்கு தெரியணும். இப்போ ஆபிரகாமே சொல்றாரு, பெண்ணு அங்க போய் எடுத்துறாத. யாக்கோபு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இப்ப 42 தலைமுறை தாண்டி ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 42 ஜெனரேஷன். ஆமே. மத்தேயு 1:17 வசனத்துல போட்டுக்குது. ஸ்தோத்திரம். 42வது தலைமுறையில இயேசு கிறிஸ்து வந்தும் 42வது தலைமுறையிலையும் அவரால் என்ன பண்ண முடியல, கானானியருக்கு நன்மை செய்ய முடியல. நாய பேயன் திட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி அவங்க குடும்பத்துல சாபம் வந்ததுன்னு நமக்கு தெரியணும். இப்ப நமக்கும் அற்புதங்களை எதிர்பார்த்துதான் நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அற்புதம் நடக்கல. ஏன் அற்புதம் நடக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருந்தா நடக்காது. அதனாலதான் சொன்னேன் போன மெசேஜோடு இதை சேர்த்துங்கன்னு. நான் வசனத்தெல்லாம் கை கொண்டுட்டேன், ஆனால் அற்புதம் நடக்கலன்னு சொன்னா இது உங்களுக்கான செய்தின்னு சொன்னேன் இல்லையா? சாபம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் தேவன் நமக்கு அற்புதம் செய்ய முடியாது. புரிஞ்சுதா? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த கானானியருக்கு எப்படி சாபம் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கணும் எல்லாருமே. ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை எடுத்துங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 15வது வசனம். கானான் தன் மூத்த மகனாகிய சீகோனையும், போதும் நீங்க பாருங்க என்ன போட்டுக்குது. அந்த நாட்கள்ல தேசங்களுக்கு பேர் எப்படி வரும்னா அப்பா பேர் தான் அந்த ஊருக்கு வைப்பாங்க. ஆமே, அப்பா பேர் தான் அந்த ஊருக்கு வைப்பாங்க. இங்க கானானுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு பேரு சீதோன். இந்த சம்பவம் இயேசு சந்தித்த அந்த சம்பவம் எங்க நடக்குது? 21 மத்தேயு 15:21 வாசித்தமே. எங்க ஆண்டவர் போறாரு பாருங்க. மத்தேயு 15வது அதிகாரம். சீதோன் தேசத்துக்கு போனார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கானானுடைய பையன் பேர் தான் சீதோன்.
ஆமென். கானானியர் குடியிருக்கிற பகுதி தான் அந்த சீதோன். கானானியர்கள். இந்த கானான் யாரு? கானான் யார் தெரியுமா? அதே அதிகாரம் 10வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 6வது வசனம். காமுடைய குமாரர் கூஸ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவன். கானான் யாரு? காமுடைய குமாரன். கவனிக்கணும் நல்லா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சீதோன் யாரு? கானானுடைய பையன். கானான் யாரு? காமுடைய பையன். காம் யாரு? நோவாவுடைய பையன். ஆமென். நோவா தன்னுடைய 3 குமாரர் சேம், காம், யாபேத். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 குமாரர். அப்போ நோவாவுடைய பேரன் தான் இந்த கானான். ஸ்தோத்திரம். அப்ப இந்த கானான் எப்படி சபிக்கப்பட்டான் கவனிக்கணும். வேலையிலிருந்து வெளியே வராங்க. 9வது அதிகாரம் 1வது வசனத்துல. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 9வது அதிகாரம். ஸ்தோத்திரம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, போதும், ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி, ஸ்தோத்திரம், ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி ஜனங்கள் மகா பாவிகளா இருந்தார்கள், மோசமானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 100 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணியும் ஒரு ஆள் மனம் திரும்பல. 100 வருஷம் ஆச்சு அந்த கப்பல் கட்டுவதற்கு. 100 வருஷமா பிரசங்கம் பண்றார். தேவன் மழையை கட்டளையிட போகிறார். நீங்கள் இந்த பேழைக்குள்ள வந்துட்டா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் மனம் திரும்பினால் உங்களை ஆண்டவர் அழிக்க மாட்டார், இல்லை என்றால் மழையினால் இந்த உலகத்தை அழிக்க போகிறார் என்று சொல்லி 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 100 வருஷம் இந்த நோவா பிரசங்கம் பண்ணியும் ஒரு ஆத்துமா கூட மனம் திரும்பல. ஒரு நாள் வந்தது. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் போது மழை பூமியில பெய்ய தொடங்கி 40 நாள் இரவும் பகலும் பூமியில மழை பெய்தது. மலை சிகரங்கள் மூடுகிற அளவுக்கு மழை. ஸ்தோத்திரம். எல்லா நாசில சுவாசிக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் அழிந்து மாண்டன. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியினாலே, அவன் உத்தமனாய் தேவனை பின்பற்றினபடியினாலே, அவன் நிமித்தமாய் அவருடைய மனைவி, 3 பிள்ளைகள் சேம், காம், யாபேத், அவங்களுடைய 3 மனைவிகள் ஆக 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். மற்ற அத்தனை பேரும் அழிந்து விட்டார்கள். ஆமென். எல்லாம் அழிந்த பிற்பாடு பேழை அராரத் மலை மேல் நிற்கிறது. 40 நாள் கழிச்சு ஜலம் வடிந்ததாக நோவா அறிந்த போது பேழையை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அப்பதான் ஆண்டவர் இந்த 9வது அதிகாரத்துல அவர்களை பிளஸ் பண்ணி, நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்க, இனி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அந்த நோவாவிலிருந்து வந்தவங்க தான் நம்ம. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிளஸ் பண்ணிட்டார் அவங்கள. 8 பேரையும் பிளஸ் பண்ணி அந்த பேழையிலிருந்து வெளியே அவர்களை போய் நீங்க என்ன பண்ணுங்க, இனி நல்லா பழுகி பெருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்கன்னு சொல்லி பிளஸ் பண்ண அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு இப்ப நோவாவின் ஃபேமிலி வந்து அங்கே குடியிருக்கும்படி கூடாரத்தை போடுகிறார்கள் அராரத் மலைக்கு கீழே. நோவா ஃபர்ஸ்ட் பயிரிட்டது திராட்சை செடி. ஆமென். எப்ப 21வது வசனம் வாசிங்க. நோவா பயிரிடனாகி போதும், இங்க பாருங்க. திராட்சை செடியை பயிரிட்டான். பூமியில இருந்த எல்லா அட்டாழ்களும் அச்சுமைச்சு. இப்ப பூமி கிளியரா இருந்ததுனால திராட்சை செடி போட்ட உடனே நல்ல பழம். ஆமே. இப்ப இருக்கிற மாதிரி மார்க்கெட் பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு பழம் வந்தாலும் அவனே தான் சாப்பிடணும். ஸ்தோத்திரம். திராட்சை பழம் நிறைய பழுத்துச்சு. ஸ்தோத்திரம். எவ்வளவு சாப்பிட முடியும் நம்மளால? அதனால அவர் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு நோவா என்ன பண்றாரு, கிரேப் எடுத்து என்ன பண்றாரு, ஜூஸ் போட்டு குடிக்கிறாரு. ஜூஸ் போட்டு குடிச்சதுனால போதை வந்துச்சு அதுல. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கிரேப் ஜூஸ் போட்டு வச்சீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா அது புளிக்க ஆரம்பிச்சதுன்னா போதை வந்துடும். அதுதான் ஒயின்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். பியூர் திராட்சை அந்த பழத்தோட ஜூஸ் தான் ஒயின். அது ஒரு 6 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் ஸ்தோத்திரம் பழத்தை ஜூஸ் புழிஞ்சு வெளியில வச்சிருந்தீங்கன்னா அது ஸ்தோத்திரம் ஒயினாக மாறிடும். ஸ்தோத்திரம். அந்த நோவா அப்படி செய்தார். திராட்சை ரசத்தை குடித்தார். இப்ப போதை அதிகமாகி போச்சு. வீட்டுக்குள்ள போதை அதிகமானதுனால ஸ்தோத்திரம் நம்மளே பார்ப்போம், நம்ம கண்ணு முன்னாடி சரக்கு நிறைய ஆகி போச்சுன்னா தெரியும், வேஸ்ட் எவருக்கும் தெரியாது. ஆமே, அப்படிதானே? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அது போல நோவா வஸ்திரம் விலகி வேஸ்ட் எல்லாம் கழண்டு போய் நிர்வாணமா வீட்டுல படுத்துங்கிறாரு. கவனிங்க, எங்க படுத்துங்கிறாரு? வீட்டுக்குள்ள படுத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இத போய் முதல் காம் பாக்குறாரு. அடுத்த வசனம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய
காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு, கவனிங்க கவனிங்க கவனிங்க, அப்பாவை ட்ரெஸ் இல்லாம பத்துங்கிறாரு. ஒரு நல்ல பிள்ளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்களேன்? என்ன பண்ணிருக்கணும்? அப்பா ட்ரெஸ் இல்லாம பத்துங்கிறாரு உள்ள, இந்த பையன் போய் பாக்குறான், ரெண்டாவது புள்ள, ஸ்தோத்திரம், என்ன பண்ணிருக்கணும்? நல்ல பிள்ளையா இருந்தா ஒரு துணி எடுத்து மூடி இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அதையும் பண்ணலாம, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்ணிருக்கோம்? ஸ்தோத்திரம். அப்படின்னா வெளியே போய் யாராண்டியும் சொல்லிருக்க கூடாது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, வெளியில இருக்க தன் சகோதரருக்கு அதை அறிவித்தான். கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தகப்பனுடைய நிர்வாணத்தை பிள்ளைங்க பார்க்க கூடாதான் பழைய ஏற்பாட்டுல. ஸ்தோத்திரம். பார்க்கணும், அது அவலட்சணமா இருக்கணும் வசனம் சொல்லுது. இவன் பார்த்துட்டான். பார்த்தவன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த நிர்வாணத்தை மூடி இருக்கணும், அல்லது வெளியில போய் சொல்லக்கூடாது. அதையும் செஞ்சுட்டான். மூடவே இல்லை, வெளியே போய் சொல்லிட்டான். இப்ப வெளியே சொன்னவனே அங்க சேமும் யாப்பேத்தை என்ன பண்ணாங்களாம்? ஸ்தோத்திரம். ஒரு வஸ்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பின்னிட்டு திரும்பி, இது நீங்க அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒரு வஸ்திரத்தை இப்படி எடுத்தாங்க, ரெண்டு பேர் தோல் மேல இப்படி போட்டுக்கணும். ரெண்டு பேரும் ரெண்டு சைடு தோல் மேல போட்டா அப்படி தெரியும் நல்லா. இவர் தோல் மேல அவர் தோல் மேல போட்டுக்கணும். அப்படியே பின்னாடியே வந்து என்ன பண்ணிட்டாங்க? அந்த நிர்வாணத்தை மூடி விட்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சேமோ ஸ்தோத்திரம் யாப்பேத்தும். காம் என்ன பண்ணிட்டாரு? வெளியில போய் சொன்னதுனால இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நிர்வாணத்தை மூடிட்டாங்க. இப்ப அவருக்கு தெரிஞ்சிச்சு, போதை தெரிஞ்சு எழுந்துக்கிறாரு. அடுத்த வசனம், நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது, கவனிக்கணும் எப்படி சாபம் நமக்கு வருது பாருங்க, எப்படி நம்ம குடும்பத்துல சாபம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்க. நோவா திராட்சரச வெறி தெளிந்து எழுந்த போது தன் இளைய குமாரன் செய்தது அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது கானான் சபிக்கப்பட்டவன், அவன் தன் சகோதரருக்கு அடிமையாயிருப்பான் என்றான். கானான் யாரு? காமுடைய பையன். இவர் யாரை சபிச்சிருக்கணும்? கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா நிறைய பேர்? ஸ்தோத்திரம். இவர் எழுந்தவர் தப்பு பண்ணது யாருங்க? காம். காமை சபிக்க வேண்டியவர் யாரை சபிக்கிறாரு? பேரன் கானான சபிக்கிறார். ஏன் காம அவர் சபிக்கல அப்படின்னா, ஆதியாகமம் 9:1 தான். ஆண்டவர் காமை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு மனுஷனை ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டா யாரும் சபிக்க முடியாது. ஆமே, கையை தட்ட மாட்டீங்களே. ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சுட்டா யாரும் அவங்களை என்ன பண்ண முடியாது. ஆமா, பாசு சாபமா விடுறாரு, பிரசங்கம் பண்ணல, சாபமா போட்டுங்கிறாருன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே, ஏன்னா உங்களுக்கு அது பலிக்காது. ஸ்தோத்திரம். யாராவது உங்க மேல சாபம் போடுறாங்களா? உங்களாண்ட வராது. நீங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணி தான் ரட்சிப்புல கொண்டாந்துக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு சாபம் ஆக்டிவேட் ஆக முடியாது, யாரும் உங்களை சபிக்க முடியாது. ஆமேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ சாபம் இந்த காமுடைய வாழ்க்கையில இந்த நோவாவின் மூலமாய் ஆக்டிவேட் ஆச்சு. கானான் சபிக்கப்பட்டவன்னு சாபம் போட்டார் பாருங்க, அது 42 தலைமுறையில நிக்குது சாபம். தாத்தா போட்ட சாபம் கானானுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் எந்த நிலைமையிலும் அது கோபமாவோ சாதாரணமாவோ உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பதை அன்றி சாபம் போடாதீங்க. பெற்றோர்களே, நீ நாசமா போடுவ, உருப்படவே மாட்ட அப்படின்லாம் அப்படியே பழிக்கும். ஆமே, சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால எப்போதுமே பெற்றோர்கள் என்ன பண்ணோம்? பிளஸிங். நீ நல்லா இருப்பப்பா, நீ உயர்ந்தவனா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, செழிப்பா இருப்பன்னு பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா நோவா போட்ட சாபம் 42 தலைமுறையாக நின்றது. இயேசுவாலயம் நன்மை செய்ய முடியாமல் தடுத்தது இந்த நோவா போட்ட சாபம். ஏன் இந்த சாபம்? ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த வசனத்தோடு கொஞ்சம் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, நமக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாம இருக்கிறோம், நிமிர முடியாம இருக்கிறோம், கூணா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் சாபம் ஆக்டிவேட் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சாபம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி சாபம் வந்தது? நீங்க செய்யல எதுவுமே. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ ஸ்தோத்திரம் வீட்டுக்குள்ள நடந்த அசிங்கத்தை வெளியில போய் சொல்லி இருக்கலாம். வீட்டுக்குள்ள நடக்கிற அசிங்கம், வீட்டுக்குள்ள நடக்கிற தவறுகள் மறைக்கப்பட வேண்டியவைகள், வெளியில போய் சொல்ல வேண்டியவைகள்
இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்குள்ளே நடக்கிற அசிங்கங்கள், சபைக்குள்ளே ஜெபம் என்கிற போர்வையால் மூடப்பட வேண்டியவைகள், வெளியில போய் அறிவிக்க வேண்டியவைகள், மூட வேண்டியதை மூடாம வெளியே போய் சொன்னா சாபம். ஆமென். மூட வேண்டியதை மூடாம வீட்டுக்குள்ளேயோ அல்லது சபைக்குள்ளேயோ நடக்கிற அசிங்கங்களை ஜெபம் என்கிற போர்வையால் மூடிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு என்கிற காரியத்தால் மூடிடணும். அதை மூடாம வெளியில போய் நீங்கள் அறிவித்தால் அது சாபம். இப்ப நம்ம வாழ்க்கையில சாபம் இருக்குதா இல்லையா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏதாவது காரியத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க, வெளியில போய் சொல்லியிருக்கலாம், சொல்லி இருப்பதனால சாபம் உங்களுக்கு வந்திருக்கலாம். சாபம் இருப்பதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதை இந்த கால நேரத்துல தெளிவாக உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சாபம் என்கிற வார்த்தை எங்க வந்துச்சு தெரியுமா? ஸ்தோத்திரம். ஏற்கனவே பிரசங்கம் பண்ண சொல்லியிருந்தேன். ஸ்தோத்திரம். சபித்தான், கானான் சபிக்கப்பட்டவன்னு இந்த நோவா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய மூதாதையர் முதல் தகப்பன் ஆதாம் தேவனுடைய கரத்திலிருந்து டைரக்டா சாபத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன். எப்பொழுது அவன் சாபத்தை பெற்றுக்கொண்டான் என்றால், பாவம் செய்த போது. என்ன பாவம் செய்தான்? ஆண்டுடைய வார்த்தையை மீறினான். ஆண்டுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தபடினாலே அவனுக்கு என்ன வந்துச்சு? சாபமும் மரணமும் வந்துச்சு. பாவம் செய்தபடினாலே ஆட்டோமேட்டிக்கா சாபமும் மரணமும் வந்தது. சாபத்துல ஸ்தோத்திரம், முக்கியமான சாபம், ஆண்டவர் போட்ட முதல் சாபம், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்னு சொன்னது சாபம். இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சாபம்னா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கோபமான வார்த்தை. ஆசீர்வாதம்னா ஆண்டவருடைய அன்பான வார்த்தை. புரியுதா இது ரெண்டு வித்தியாசம்? ஆண்டவரை கோபப்படுத்தினால் ஆண்டவர் சாபமான வார்த்தைகளை நமக்கு சொல்லுவார். ஆண்டவரை கோபப்படுத்தும்படியா நாம் வாழ்ந்தால், எப்போ ஆதாம் ஆண்டவரை கோபப்படுத்தினார்? பாவம் செய்த போது. அப்ப நம்ம பாவம் செய்தால் தேவ கோபம் அங்கு வரும். அதனாலதான் சாபம் நம்மை தேடி வரும். அவர் போடுற கோபமான வார்த்தை தான் சாபம். நல்ல கவனம் புரிஞ்சுங்க. அப்ப ஒவ்வொருவருக்குள்ள சாபம் இருந்தது ஆதாமின் வழியாக. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற வார்த்தையை நிறைவேற்றணும். அதனாலதான் 40 வயசுக்கு மேல சுகர் கம்ப்ளைண்ட், ஹார்ட் டிசீஸ். ஆமென். எப்படி மண்ணுக்கு திரும்புறது? ஸ்தோத்திரம். கிராஜுவலான டெத், இல்லைன்னா சடன் டெத், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர். ஆமென். மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற சாபத்தை அதை அப்ளை பண்ணனா, அதை நிறைவேற்றனா சரீரம் என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம். வியாதி வரணும் சரீரத்துக்கு. வியாதி வராம என்ன பண்ண முடியாது? மண்ணுக்கு திரும்ப முடியாது. அதனால தான் வியாதி வருது. இப்ப நம்முடைய சரீரத்துல ஏதாவது வியாதி இருக்குதுன்னா காரணம் என்னன்னு தெரியுதா? ஆண்டவர் சொல்லிய கோபமான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ 18 வருஷமா பலவீனமா இருந்தால்னா அவ சாபத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரத்துல வியாதி பலவீனங்கள் இருக்கிறது என்றால் அது தேவன் சொல்லிய சாபமான வார்த்தையின் வெளிப்பாடு. ஆதாமின் வழியா இப்ப நமக்குள்ள வந்திருக்குது. சரீரத்துக்கு ஆண்டவர் போட்ட சாபம், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவா என்பதற்காக தான் சரீரத்துல வியாதி இருக்கிறது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, கிட்னி ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், ஏதாவது காரியத்தை கர்த்தர் கொடுத்து மண்ணுக்கு திருப்பும்படியாக, அந்த சாபத்தை கன்ஃபார்ம் பண்ணும்படியாக தான் வியாதியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த சகோதரி வாழ்க்கையில அதன் அடிப்படையில தான் சாபம் வந்தது. சாபம் வந்தபடியினாலதான் இயேசு கிறிஸ்துவால அற்புதங்கள் செய்ய முடியல. அதைத்தான் இங்க மத்தேயு 15வது அதிகாரத்துல வாசிச்சோம். வாசிங்க மறுபடியும் 21வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம். சீதோன் பட்டணம் யாரு? கானானுடைய பையன் வாழ்ந்த பட்டணம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அதை தான் நம்ம வாசிச்சோம். 24வது வசனம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார் இதற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல. கவனிக்கணும். ஒண்ணு ஆண்டவர் போட்ட அந்த சாபம் நோவாவின் வழியாக சந்ததி சந்ததியாக நமக்குள்ள வந்திருக்கலாம், அல்லது நோவாதான் ஸ்தோத்திரம் முதல் மனுஷனாக ஜலப்பிரயத்துக்கு அப்புறம் வெளியே வந்து அவர் சாபம் போடுறாரு.
அந்த சாபம் புறஜாதியாகிய கானானியரிடத்துல பலித்தது என்றால், நாமும் புறஜாதியா இருக்கிறதுனால நமக்கும் பலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக அந்த சாபம் 42 தலைமுறையாக பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப நமக்கும் ஏதாவது காரியங்களை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கலாம், அது நிமித்தமாய் சாபம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம், அது நிமித்தமாக தான் சரீரத்துல பலவீனம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வார்த்தையினால் வந்த சாபத்தை, ஸ்தோத்திரம், வார்த்தையினால தான் ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கோபமான வார்த்தை தான் சாபம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவரு 25ல, அவள் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை கேட்டுக்கொண்டால், அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, 27 ரொம்ப முக்கியம், அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே. ஆமென். கவனிங்க, சாபம் உங்களுக்குள்ள இருக்கிறது, அதனால நான் உன்னை நாயாகத்தான் பார்க்கிறேன் என்று அந்த சகோதரியை பார்த்து இயேசு சொல்லும் போது அந்த சகோதரி சொன்ன காரியம் மெய்தான் ஆண்டவரே, நான் நாய்தான், சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிற சந்ததியாகிய நாய்தான் நான் ஒத்துக்கிறான். நம்ம வாழ்க்கையில சாபம் நீங்கன்னா புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில கண்டிப்பா சாபம் இருப்பது மெய்தான், அதனாலதான் நான் விருத்தி அடையாமலே இருக்கிறேன், என் வாழ்க்கையில முன்னேற்றம் வராமலே இருக்கிறேன்னு ஒத்துக்கணும். இப்ப உங்களை பார்த்து நாய பேயனா ஒத்துப்பீங்களா நீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வெளியே விளையாடி இருந்தாங்க ஸ்ரீபுரம் முதல்ல ஊழியம் செய்யும் போது. பிள்ளைங்க செய்தி கேட்கும் போது பிள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்து குடும்பமா பக்கத்துல சின்ன பிள்ளைங்க இருந்தா பக்கத்துல உட்கார வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்களையும் செய்தி கேட்க வைக்கணும். இவங்க அது பண்ண முடியாததுனால வெளியில விட்டுருது, வராண்டால. அங்க ஒரே கோஷ்டம் விட்டுட்டு, சரி இங்கே செய்தியாவது கேட்டா பரவாயில்ல, அப்ப திரும்பி திரும்பி பல பிள்ளைங்க என்ன பண்ணுது, ஏன்னா பக்கத்திலேயே பெங்களூர் ஹைவே NH பக்கத்துல இருக்குது, அங்க ஓடுற போது அப்ப அவ்வளவு பயங்கர அளவு கூட கூடாது உட்கார வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வெளியே விட்டுட்டு பிள்ளைங்களே பாத்துக்கிறீங்க, செய்தியும் கவனிக்கல, பிள்ளைங்களையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்துன்னு இருந்தாங்க. ஸ்தோத்திரம். செய்தி கொடுக்கும்போது அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இதை நான் ஒரு வாரம் நோட் பண்ணிட்டு அடுத்த வாரம் வரும்போதே சொல்றேன், தயவு செய்து உங்க பிள்ளைகளை உள்ள கொண்டாந்து உட்கார வைங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல ஒரு சப்பானியை சுமந்து கொண்டு வந்து அலங்கார வாசலிலே பிச்சை கேட்க வெளியிலே உட்கார வைப்பாங்க, சர்ச்சுக்கு வெளியில. சப்பானி அவன், நாள்தோறும் அவனை சுமந்து கொண்டு வந்து பெற்றோர்கள் சர்ச்சுக்கு வெளியில வராண்டாவில, சர்ச்சுக்கு வரவங்க போறவங்க கிட்ட பிச்சை கேட்பதற்காக அவனை சுமந்து கொண்டு வந்து வராண்டால உட்கார வைப்பாங்க. உங்க பிள்ளைகளை வெளியே உட்கார வச்சீங்கன்னா நீங்களும் அதை தான் செய்யறீங்கன்னு தப்பா? சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அலங்கார வாசல்ல நாள்தோறும் பிச்சை கேட்க சப்பானிய உட்கார வைப்பாங்க. எங்க உட்கார வைப்பாங்க? வராண்டாவில். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்களும் உங்க பிள்ளைங்களை வெளியே உட்கார வச்சா நீங்களும் அதை தான் செய்யறீங்கன்னு. ஸ்தோத்திரம். ஆமென். உடனே லெட்டர் போயிடுச்சு. ஆமென். எங்க பிள்ளைங்களை பிச்சை எடுக்க சொல்றாரு இவரு. பிள்ளைங்களை பிச்சை எடுக்க சொல்றேன் நானு. உள்ள கூட்டாந்து உட்கார வைன்றத புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வெளியே உட்கார வச்சா பிச்சை கேட்க வைக்க உட்கார வைக்கணும்னு அர்த்தம். உள்ள கொண்டாந்து உட்கார வைங்கன்னு சொன்னதுக்கு இப்படி சொன்ன உதாரணத்தை உடனே என்ன பண்ணிட்டாங்க, எங்க பிள்ளைங்களை பிச்சை எடுக்க சொல்றாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லெட்டர் போட்டாங்க. லெட்டர்லாம் இல்லை, அப்போ போன் வசதி, போன்லயே சொல்லிட்டாங்க. ஏன் சொல்றான் அப்படின்னா, நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, டைரக்டா சொல்றாரு நாயின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அதை கேட்ட அந்த சகோதரி எதுவுமே எதிர்த்து பேசல, அவரோட சண்டை போடல. நான் நாய் தான் ஆண்டவரே, சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிற நாய் தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல முதல்ல சரண்டரானா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நீங்க முதலாவது நீங்க செஞ்ச காரியத்தை ஒத்துக்கிறது தான் அற்புதத்துக்கு அடிப்படை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சகோதரி வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்ன? நான் நிச்சயமாய் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிற சந்ததி தான், மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான் என்று ஒத்துக்கொண்டாள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாதுங்க, அவ பண்ண ஜெபம் பாருங்க, இயேசுநாதர் மைண்டே மாத்திச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மெய்தான் ஆண்டவரின்னு சொல்லிட்டு சும்மா இல்ல, அவ பிள்ளைகள் மேஜையில் சாப்பிடும் போது, அதாவது அற்புதத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு தகுதியான தேவனுடைய பிள்ளைகள் மேஜை மேல சாப்பிடுறாங்க. நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, இயேசு கிறிஸ்து மூலமாய் சபைக்குள்ள வந்துட்டோம்.
ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்றாரு, சாபத்தெல்லாம் நீக்கிட்டாரு. நாம பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய், காணாமல் போன இஸ்ரவேலார் இடத்திற்கு தான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னாரு. அந்த பிள்ளைகளாய், உரிமை உள்ளவர்களாய் தேவனோடு கூட மேஜையில சாப்பிடுகிறோம். பிள்ளைகள் மேஜைகளில் சாப்பிடும் போது அதுல இருந்து விழுகிற துணிக்கை சிந்துதில்ல, அதே மேஜைக்கு இருக்கிற நாய்க்குட்டி சாப்பிட்டா தப்பு இல்லையா ஆண்டவரே? ஐயா தட்ட மாட்டீங்களே. ஆமென், அல்லேலூயா. என்ன ஜெபம் பாருங்க, என்ன சூப்பர் ஜெபம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு நீங்க டைரக்டா அற்புதம் செய்ய வேணாம், எனக்கு டைரக்டா நன்மை செய்ய வேணாம், உங்க பிள்ளைங்களுக்கே செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு செய்யும் போது அதுல இருந்து துணிக்கை சிந்தினால், அதுல இருந்து ஏதாவது டிராப், அதுல இருந்து ஆசீர்வாதம் ஏதாவது கொஞ்சம் எங்க சைடு அடிச்சதுன்னா அதை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லையே என்று சொன்னால் கையை தட்டி ஆமென். உங்க பிள்ளைங்களுக்கே செய்யுங்க, உங்க பிள்ளைங்களுக்கே செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஆனா அதுல ஒரு சாரல், ஒரு கீரல், ஒரு பீரல் இப்படி அடிக்கும் போது அதை நாங்க எடுத்துக்கலாமே, அதுக்கு ஏதாவது தடகுதான்னு கேட்டான். ஆமென். இது ஆண்டவர் அப்படியே ஆட்டிச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நாயே பேயன் திட்டுறோம், இந்த அம்மா நம்மளையே யோசிக்கும்படி இப்படி ஜெபம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல 28வது வசனத்துல, ஸ்ரீயே உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிற விசுவாசம் ரொம்ப பெருசு, இது மாதிரி விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை, அதனால நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எப்பொழுது ஆகும் விரும்புகிறபடி என்றால் நீ விசுவாசிக்கிற விசுவாசம் பெருசாகணும். விசுவாசத்தை பெரிதாக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அந்நேரமே அவருடைய மகள் ஆரோக்கியமாயிட்டான். ஸ்தோத்திரம். பிசாசு பிடிச்சு அலக்கழித்துக் கொண்டிருந்தது, பயங்கர கொடிய வேதனை, வியாதி, பலவீனம், எழுந்துக்க முடியாத சூழ்நிலை. இவள் வந்து தேவ சமூகத்துல சரண்டர் ஆன போது அந்நேரமே இங்க ஜெபம் பண்ணீங்கிறா, வீட்டுல அற்புதம் நடக்குது. ஆமே, ஆண்டவர் இவ பேசி கொண்டிருக்கிறாள் வீட்டுல. அந்நேரமே அவளுடைய மகளுக்கு சுகம் அல்ல என்ன வந்துச்சு? கையை தட்டுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, இந்த கானானிய ஸ்திரியை போல நாமும் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறபடினாலதான் நமக்கு ஒருவேளை அற்புதம் நடக்காமல் தாமதமாகி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், மெய்தான் ஆண்டவரே, நாங்க சாபத்தின் சந்ததி. ஆனா கலாத்தியர் 3:13 படி, ஸ்தோத்திரம், கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நமக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாகும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் பெறும்படியாகவும் அப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு வார்த்தையினால் வந்த சாபத்தை சரீரம் சுமந்து கொண்டிருந்தபடினாலே வியாதியாக, கவனிங்க, அந்த சரீரம் வியாதியை சுமந்து கொண்டிருக்க கூடாது. வியாதி என்பது சாபத்தின் வெளிப்பாடு. நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆண்டவர் சொன்ன கோபமான வார்த்தையின் வெளிப்பாடுதான் சாபம், வியாதி. அதனால அந்த சாபத்தை தான் சிலுவையில தன்னுடைய சரீரத்துல சுமந்தார். ஆமென். நம்முடைய சாபத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில சுமந்து விட்டபடினாலே தொடர்ந்து சாபம் நம்மை ஆக்டிவேட் செய்யாமல் இருக்கணும்னா இயேசு சாபத்தை சுமந்து விட்டார் என்ற விசுவாசத்தை பெருசாகணும். மகளே, உன் விசுவாசம் பெரிது. இயேசு எல்லா சாபத்தையும் சுமந்து விட்டார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு மறுபடியும் ஆண்டவர் கோபப்படும்படியாய் நீங்கள் நடந்திருந்தால் ஆண்டவர் உங்களை சபித்திருப்பார். சொல்லிக்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கும் வரைக்கும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடும் மறுபடியும் துணிகரமாய் பாவம் செய்தால் அந்த ஏற்கனவே மன்னிச்சுதான் ஆட் ஆயிடும். அப்ப ஆண்டவர் நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நம்ம மேல கோபமா இருக்கிறார், நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்கிறார் என்பதை வெளிக்காட்டதான் உங்களுக்கு வியாதியை கொடுக்கிறார். ஆமென். அப்ப வியாதி உங்களுக்கு வெளிப்படுதுன்னா நல்லா கவனிங்க, விசுவாசம் பெருசாகணும். என்ன பண்ணோம்? வியாதி வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம்.
நம்மளை நாமளே நிதானித்து பார்க்கணும். அன்னைக்கு கூட சொன்னல, எதனால வியாதி வந்து? தேவன் கோபமாகிறாரு. தேவ கோபம் தான் வியாதியை வெளிப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு வியாதி வருது, பிரச்சனை வருதுன்னா தேவன் கோபமா இருக்கிறார்னு புரிந்து கொண்டு, ஏன் கோபமா இருக்கிறார்னா அவரை நீ சரியா விசுவாசிக்காமல் இருக்கிறபடினாலே, விசுவாசத்தை பெருசாக்காம குறுகிய வட்டத்துல விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே. மனசாட்சி இல்லாம சொல்லுவோம். மனசாட்சி இல்லாம நீங்க சொல்லுங்க. இப்ப பதிலு, உங்களுக்கு தலைவலி வருது, ஜுரம் வருதுன்னா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா, ஹாஸ்பிட்டலை நோக்கி பார்ப்பீங்களா? ஒரு விசுவாசி ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பான். ஆமே. ஒரு விசுவாசி எதை நோக்கி பார்ப்பான்? ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பான். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தன்னை தானே நோக்கி பார்ப்பான். அவன் தான் விசுவாசி. விசுவாசி இதை செய்வான். ஸ்தோத்திரம். அவிசுவாசி என்ன பண்ணுவான்? தலைவலியா உடனே தைல தேடு, ஜுரமா உடனே ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு போகும். ஸ்தோத்திரம். பேர் சூப்பரா வச்சுக்கிறாங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல் பேர் எப்படி செலக்ட் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல். ஸ்தோத்திரம். ஆமீன். அங்க போனா ஆரோக்கியம் ஆயிடும் அப்படின்னு போனீங்கன்னா தேவ கோபம் அதிகமாயிடும். தேவ கோபம் அதிகமாயிடுங்க. வியாதி போவே போவாதுங்க. அன்னைக்கு என்ன போயிடும்? அது உள்ள பூதாகாரமா பெருசாயி வேற ரூபத்துல டாக்டரே குணமாக்காம, டாக்டர் சொல்லுவார் என்னால ஒண்ணுமே முடியாதுங்க, தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கங்க. எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த தெய்வத்தை போய் வேண்டிக்கங்கன்னு சொல்லி டாக்டர் கைவிடுற அளவுக்கு வேற வியாதியா மாறும். அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா தேவ கோபம் உங்க மேல இருக்குது அப்படின்றத புரிஞ்சு 1 கொரிந்தியர் 10:31 படி நம்மை நாமே நிதானித்து பார்த்து, ஏன் கோபம் வந்துச்சு? அவரை கோபப்படுத்தும்படி நானு வாழ்ந்திருக்கிறேன். விசுவாசி என்ற போர்வையில அவிசுவாசியா இருக்கிறேன். விசுவாசிக்கவே இல்லை. தலைவலி கூட அவர் விசுவாசிக்கல. அப்புறம் எதுக்கு சர்ச்சைக்கு வரேன்னு தெரியல. ஜுரத்துக்கு கூட விசுவாசிக்க முடியல. ஆனா பேர் நமக்கு விசுவாசி. ஆமே. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு அப்ப சபைக்கு வரணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்புறம் என்னங்க பலன்? எதுக்குமே அவர் விசுவாசி. கர்த்தர் இதை செய்வார், இதை எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்களுக்கு பேர் தான் விசுவாசி. ஆனா நாம என்ன பண்ணிக்கிறோம்னா சபைக்கு வந்து அவரை ஆராதித்து கொண்டோம், இன்னும் சபைக்கு வெளியில் இருக்கிறவங்க மாதிரி தான் அவிசுவாசியாகத்தான் இருக்கிறோம். அவரை விசுவாசிக்கவே இல்லை. அதனால தயவு செய்து இத விசுவாசத்தை குறித்து வேற செய்தியா வருகிற நாட்களில் நான் கொடுக்க போறதுனால நான் இதோட க்ளோஸ் பண்றேன். நீங்க ஒரு காரியத்தை சந்திக்கிறீர்கள் என்று சொன்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒண்ணு கூட. ஆமீன். அப்ப தலையில இருக்கிற முடியே அவர் சொல்லாம, அவர் சித்தம் இல்லாம விழாதுன்னா உங்களுக்கு வியாதி அவர் சொல்லி வந்திருக்குமா, சொல்லாம வந்திருக்குமா? வியாதி அவர் உருவாக்க மாட்டார், அனுமதிப்பார். பிசாசாண்ட சொல்லி யோபுவை உச்சம் தலைமை உள்ளங்கால் வரை சோரியாசிஸ் வியாதினால வாதித்தார். ஆண்டவர் வாதிக்க மாட்டாரு. பிசாசாண்ட சொல்லுவார், அவன் என்ன பண்ணுவான்? போய் வாதிப்பான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வியாதி உனக்கு வந்திருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம், சுகர், பிரஷர், ஸ்தோத்திரம், இதெல்லாம் வந்துக்குதுன்னா கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். எதற்காக? அப்போதாகிலும் அவரை நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னு. தேவ கோபம்னு புரிஞ்சுக்கணும். இன்னில இருந்து எத்தனை பேர் புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. ஒரு வியாதி வருதுன்னா என்ன காரணம்? தேவ கோபம். தேவனை கோபப்படுத்தும்படி ஏதோ நானு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு தேவனை நோக்கி பார்க்க பழகிட்டா ஆட்டோமேட்டிக்கா வியாதி போயிடும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிட்சிக்கிறார். அவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறதுனால எபிரேயர் 12 தகப்பன் எந்த பிள்ளையை நேசிக்கிறாரோ அவரை சிட்சிப்பார். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சிட்சைகளை கொடுப்பார், வியாதி கொடுப்பார், பலவீனங்களை கொடுப்பார். அப்போதெல்லாம் அவரை விட்டு விடாமல் அவரை பற்றி கொள்ளும் போது சாபம் ஆக்டிவேட் ஆகாது. விசுவாசத்தை அவர் மேல் பெருக்கும் போது சாபம் நம்மளே கிரியை செய்யாது, பலவீனம் நம்மளே கிரியை செய்யாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சகோதரி தெளிவாய் விசுவாசத்தை பெருக்கி பிள்ளைகள் மேஜையில் சாப்பிடும் போது அதிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அதுக்கு தடை எதுவும் இல்லை. எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும் போது அதிலிருந்து வருகிற சிந்துகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று ஜெபித்தால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பூரிப்பாகி, மகளே உன் விசுவாசம் பெரிது என்றார். இன்றைக்கு உங்க வாழ்க்கை அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் உங்க விசுவாசம் பெரிதாகணும். எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை, எதுக்கு எடுத்தாலும் மருந்து,
நான் மாத்திரைக்கோ மருந்துக்கோ எதிரி இல்ல. மாத்திரை மருந்து கண்டிப்பா வேணும். யாருக்கு? அது அவிசுவாசிகளுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க ஒய்ஃபே நர்ஸ் தான். ஸ்தோத்திரம். ஆனா எங்க வீட்டுல ஒரு நாளும் அவங்க எந்த நர்ஸ் வேலையும் செஞ்சதில்லை, வெளியில இருக்கிறவங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதன் மூலமா சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஆமேன். அந்த வண்ணி ஊசி போறது மாத்திரை கொடுக்கறது கிடையாது. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆமேன். அதெல்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சரியாவல, ஜலவலி போல, ஜுரம் போலன்னா அதுக்கப்புறம் தான் ஊசி மாத்திரை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் ஊழியம் செய்யறாங்க, அவங்க எல்லாம் இதை தான் பண்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவரிடத்துல வரும்போது அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருக்குள்ளே நடத்துவதற்காக தான் மருந்து மாத்திரை வேணுன்றேன். அப்பதான் வருவாங்க அவங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா விசுவாசியா இருக்கிறவர்களுக்கு மருந்து மாத்திரை தேவையே கிடையாதுங்க. ஏன்னா அதை விட பெரியவர் இயேசு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். சாபத்தின் வெளிப்பாடு தான் வியாதி என்றால் எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார் என்று நம்புகிறவர்களுக்கு ஏதுங்க வியாதி? ஏங்க நம்முடைய வாழ்க்கையில சாபம் ஆக்டிவேட் ஆகணும்? அப்போ இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்கள் அந்த 18 வருஷமா நிமிர முடியாத கூனி நிமிர முடியாததுக்கு முக்கியமான காரணம் அவள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகியிருந்த சாபம். நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, 3 வாரமா செய்தியை கேட்டுட்டு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி இங்க வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்க வாழ்க்கையில என்ன இருக்குது? தேவ கோபம் இருக்குது. தேவ கோபம் நீங்குவதற்கு நீங்க அவரிடத்துல போய் சரண்டர் ஆகணும். ஆமென். மெய்தான ஆண்டவரே, நான் பாவி ஐயா, ஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தை மீறிட்டேன், இந்த வார்த்தையின்படி நான் செய்யல, நான் பாவி. பாவம் எங்க வருது அங்கதான் கோபம் வரும். ஆமென். சாபம், பாவம் ஆதாம் செஞ்ச பிற்பாடு தான் சாபம் வந்துச்சு, அதை தொடர்ந்து மரணம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம இடத்துல வியாதி வெளிப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, தரித்திரமாகவே இருக்குது, வறுமை கோட்டு கீழே இருக்கிறோம். என்னதான் காரியங்கள் செய்தாலும் முன்னேற முடியல நினைக்கிறோமா? அப்படியானால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ கோபம் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்குது. அதுக்கு பேர் தான் சாபம். இந்த கானானி ஸ்திரீயுடைய வாழ்க்கையில 42 தலைமுறையா இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தலைமுறையா இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று செய்ய போகிறோம், நான் பாவிதான். ஆமென். ஸ்தோத்திரம். நான் துணிகரமான பாவங்களை செய்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது பத்சேபாள் இடத்துல பாவத்துல பிரவேசித்த உடனே போய் என்ன பண்றாரு? 51ஆம் சங்கீதத்தை பாடுறாரு. பாவி ஐயா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் உடனே ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வர வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த அருமையான கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினால் தேவ கோபம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்பணும். எப்போ தேவ கோபம் நீங்கும் என்றால் தேவ சமூகத்துல நம்மை சரண்டர் பண்ணும் போதுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இருக்கிற இடத்துல பைபிளை மூடிட்டு எழும்பி நின்று நான் பாவி ஐயான்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க போறோம். எல்லாரும் எழுந்துருங்க பார்க்கலாம். நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். எல்லாரும் எழும்பி ஹல்லேலூயா. அந்த கானானி ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காததுக்கு காரணம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் சாபத்தை சுமந்து கொண்டிருந்தால், சாபம் என்பது பெரிய காரியம் அல்ல, தேவனுடைய கோபம். தேவனுடைய கோபம் ஏன் வருகிறது? ஸ்தோத்திரம். தேவனுடைய கோபம் ஏன் வருகிறது? ஸ்தோத்திரம். நான் பாவம் செய்கிறதுனால, நான் பாவம் செய்யறதுனால. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, செக் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைய குமாரன் வந்து பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொன்னபோது ஆண்டவர் அவனை கட்டி அணைத்து முத்தமிட ஆயத்தமா இருப்பாரானால், தேவ கோபத்தை அவன் மேலிருந்து நீக்க அவர் ஆயத்தமா இருப்பாரானால், இப்பொழுது யாரெல்லாம் சரண்டர் ஆறீங்களோ உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்நேரமே உங்களுக்கு சுகமல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிற ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உங்கள் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். செக் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நான் பாவி ஐயா, தேவ கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிற மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் முறிந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள். ஓ
அடிமைக்கு கிடைத்ததையா. சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம், ஆமென். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. நினைவெல்லாம் நீதானையா, என் பலனும் நீதானையா. நினைவெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. நன்றி நன்றி ஓ நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய். பாடுங்க பாடுங்க. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. ஓ கல்வாரி கல்வாரி சிலுவைதான் என் சாபங்கள். அறிக்கை செய்து பாடுங்க. கல்வாரி சிலுவைதான். மறுபடியும் கல்வாரி கல்வாரி சிலுவைதான் என் சாபங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. சாபம் போனாதான் ஆசீர்வாதம் வருங்க. கையை தட்டி ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்காக, உம்முடைய பாடுகளுக்காக, உம்முடைய மரணத்துக்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி நல்ல கையை தட்டி ரீபா லாபா ஷக்காதா ராலாபா. இன்றோடு சாபங்கள் முறிக்கப்படுவதாக. தேவ கோபம் உங்களை விட்டு நீங்குவதாக. தேவ ஆசீர்வாதம் உங்களை தேடி வருவதாக. மகளே, உன் விசுவாசத்தை பெரிதாக்கு, உன் விசுவாசத்தை பெரிதாக்கு. உலகத்தில் இருக்கிறவனிலோ உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும்
அவர் சிலுவையில சுமந்து விட்டார். சொல்லுங்க, ஆண்டவரே, கல்வாரி சிலுவையினாலே என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு வந்ததையா. அதனால எந்த சாபமும் ஆண்டவரை பின் தொடராதபடிக்கு உங்களுடைய கோபத்தை ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை விட்டு அகற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். கையை தட்டி ஆமே. தேவ கோபம் எங்களை விட்டு நீங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று சொன்னாரே. இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்தபடியினாலே தேவ கோபம் உங்களை விட்டு நீங்குகிறது. கையை தட்டி ஆமே. இனி சாபம் உங்களுக்கு இல்லவே இல்லை, ஆசீர்வாத குலைச்சல் இல்லவே இல்லைங்க. இனி நீங்கள் தொடர்ந்து அவரை கோபப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிற தேவனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக உங்களுக்கு வெளிப்பட போகிறார். கையை தட்டி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீ கொடுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்த சாபங்களை கர்த்தர் இன்றைக்கு உணர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ கோபம்தான் சாபமாக, வியாதியாக, ஆசீர்வாத குறைச்சலாக, தரித்திரமாக எங்களை தேடி வருகிறது, நோக்கி வருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம். இனி தேவன் கோபப்படும்படி நாங்கள் வாழ மாட்டோம். ஆண்டவரே, சபையில எங்க குடும்பத்துல நடக்கிற காரியங்களை ஜெபம் என்கிற போர்வையால் மூடுவோமே தவிர அங்கும் இங்கும் ஆண்டவரை கோல் சொல்லி ஆண்டவரே அந்த செய்திகள் எல்லாம் பரப்பி பெருசாக்கி சாபத்தை நாங்கள் வாங்கி வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபம் என்கிற போர்வையால மூடும்படியான கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். கிருபைகளை கொடுங்கப்பா. அது மாத்திரம் கிடையாது, உங்களை கோபப்படுத்தும்படி எந்த காரியத்தையும், பாவமான காரியத்தையும் செய்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உம்மை முன்வைத்து தேவன் எங்களை பார்க்கிறார், கவனிக்கிறார் என்ற சிந்தையோடு கூட நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுங்க. ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை மாற்றி கொடுங்க. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட வார்த்தை மூலமா இடைபெற்றிருப்பானால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.